என்ன இனியா, தோத்து போயிட்ட சோகத்துல அப்செட்டா வர போல இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? நான் எங்க தோத்தேன்? நீதான் தோத்து போன சோகத்துல விஷத்தை குடிச்சிட்டு டாக்டர் புண்ணியத்துல உயிர் பொழைச்சிருக்க. நான் விஷத்தை குடிச்சது தோத்து போனதுக்காக இல்ல. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக என்ன வேணா செய்ய துணிகிற கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம் என்னோட உணர்வுகள் எல்லாம் புரியாதுமா. ஐயோ, புரியவே வேணாம், நீயே வச்சுக்கோ. ஆனா நல்ல சமாளிக்கிறடி. அர்ஜுன் கிடைக்காததால விஷத்தை குடிச்சிட்டு இப்படி எல்லாம் பசப்புற. பாவம், நீ என்ன பண்ணுவ? என்னமோ பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல பார்த்த. ஆனா அது நடக்கலையே. ஐயோ, உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, உன் கழுத்துல என்ன தாலியே இல்ல, வெறும் நெக்லஸ் தான் இருக்கு. கல்யாணம் நடக்கல, அத மறந்துட்டு பேசுற. ஓ, உனக்கு புரியவே புரியாதா? ஒரு நிமிஷம் இரு. பாத்தியா, உன் நெத்தில பொட்டு இல்ல. ஏன் நெத்தில அர்ஜுன் வச்ச குங்குமம் இருக்கு. கல்யாணம் நடக்கலன்னா என்ன? என் நெத்தில தான் அர்ஜுன் பொட்டு வச்சிருக்காருல, இதுவே கல்யாணம் நடந்த மாதிரி தான். பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் வெறும் சம்பிரதாயம் இனியா. அத வச்சு நீ அர்ஜுன் சாருக்கு மனைவி ஆயிட்டதான் நினைக்காத. ஐயோ பாவம், நீ என்ன பண்ணுவ? வயித்தறிச்சல்ல அப்படித்தான் பேசுவ. வயித்தறிச்சலா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்தா? விளையாட்டு பிள்ளையா இருக்கப்போ. இத பார், ஒழுங்கா சவால்ல தோத்து போயிட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடு. சவால்ல யாரு தோத்தா? நானா? இல்லவே இல்ல, நீதான் சும்மா புலம்பிட்டு இருக்க. நான் அர்ஜுன் சார் கிட்ட ஒண்ணு சேரணுங்கிறது விதி. அதான் என் கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு என்ன காரணம்? நியாய தர்மம் உன் பக்கத்துல இல்லங்கிறதுனாலதான். மனவரைக்கு முன்னால இருக்கிற அக்னி வெறும் சாட்சி மட்டும் இல்ல இனியா, அது பொய் பித்தலாட்டத்தை எரிக்கிற நெருப்பு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த நெருப்பு தான் அர்ஜுன் சார் உன் கழுத்துல தாலி கட்ட விடாம தடுத்திருக்கு. அப்படியா? இல்ல, இளவம் பஞ்சு மரம், இளவம் பஞ்சு மரம்னு ஒரு மரம் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதுல கிளியெல்லாம் வந்து உட்காருமா. அதுல இருக்கிற காய் பழுக்குமா பழுக்குமான்னு கிளி வெயிட் பண்ணுமா. ஆனா அந்த காய் பழுக்கவும் செய்யாது, கிளிக்கு அந்த காய் கிடைக்கவும் கிடைக்காது. அதுதான் இளவும் காத்த கிளி. அது நீதான். உனக்கு அர்ஜுன் கிடைக்க மாட்டாரு. இத பார் வசுந்தரா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீயும் என்னென்னமோ பண்ண. அது போட்டியில ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுனை நெருங்கறதுக்கு குட்டி காரணம் எல்லாம் போட்ட. ஆனா அதெல்லாம் நடந்துச்சா? உன்னால அர்ஜுனை நெருங்க முடிஞ்சுதா? இப்ப வந்து பெருசா தர்மம் நியாயம்லாம் பேசிட்டு இருக்க. நியாயமான வழியில ஒருத்தர் கூட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் அநியாயமா இன்னொருத்தர் வாழ்க்கைய தட்டி பறிக்கிறதுக்கும் நடந்த போட்டி அது. அதுல எல்லாம் நான் ஜெயிச்ச மாதிரி கல்யாணத்திலயும் நான் தான் ஜெயிப்பேன். நீ 1000 சமாதானம் சொல்லு, போட்டியில கடைசியா ஜெயிச்சது நான் தான். ஹேய், இன்னும் என் போட்டி ஆரம்பிக்கல. நான் உன்னை எதிரியாலா நினைக்கவே இல்ல. என் மனசுல அர்ஜுன் சார் மேல இருக்கிற காதலோட கம்பேர் பண்றப்போ நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். இனிமேதான் நமக்குள்ள இருக்கிற போட்டிய கலக்கட்ட போகுது. இப்பவும் சொல்றேன், அர்ஜுன் சார் என் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. எண்ணி 2 மாசம் அவரே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவாரு. பாக்கலாமா? உன் சவால நான் ஏத்துக்கிறேன். யார வீட்டை விட்டு துரத்துறாங்கங்கறத பாக்கலாம். பாக்கலாம்.
இனியா, அந்த இலவு பஞ்சு மரம், அந்த இலவு காத்த கிளி, அந்த கதைலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த இலவு காத்த கிளியா நீ ஆயிடாத. காஸ்டியூம்லாம் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. வரட்டா? அப்பப்பா, ஒரு வழியா கட்டைய போட்டாச்சு. குப்புற விழுந்து மீசையில மண் ஒட்டலைங்கிற மாதிரி என்ன பசப்பு பசப்புறாளுவ. இந்த ஆட்டக்காரி அர்ஜுன் மனசுல ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்க போறாளாம். சிமெண்ட் கலவை போட்டு அதுல உட்காருவா போல இருக்கு. என்னமா கனவு காண்றா? அக்கா மாதிரி இருந்து அந்த மீனாட்சிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாளாம். கூறு கெட்ட குப்பம்மா. ஆமா, இவ வாழ்க்கைக்கே ஒரு வழிய காணோம், இதுல அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாளாம். ஸ்ரீதேவிக்கு சீதனை வைக்கலாம், மூதேவிக்கு முடி வெட்ட முடியுமா? பேசுறா பேச்சு. டேய் சோதி, உனக்கு நேரம் வந்துருச்சுடா. குரு பயிற்சி ஓஹோன்னு ஒர்க் அவுட் ஆக போகுது. என்ன பேபி? அடே சோதி பயல, எங்கடா இருக்க? அதை ஏன் பேபி கேக்குற? நான் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கேன். நானாவே இல்ல பேபி. குழப்பத்துல நெஞ்சு அப்படியே கும்மி அடிக்குது. இனிமே உன் நெஞ்சு சந்தோஷத்துல தந்தி அடிக்க போகுதுடா. பேபி என்னாச்சு பேபி? உன் குரல்ல சந்தோஷம் அப்படி கொப்பளிக்குத. நீ ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா சோதி பயல. நினைக்கிறத சாதிக்கிறதாண்டா இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பழக்கம். ஐயோ பேபி, நீ சொல்றது கேட்கும் போது அப்படியே ஜோதிய போட்டுன்னு குரல் வலையில யாரோ கோரஸ் பாடுற மாதிரியே இருக்கு பேபி. கண்ணு மண்ணு தெரியாம காதலிக்கிறியடா. உன் காதல்ல கொள்ளிக்கட்டைய கொண்டு சொருக. என்ன பேபி இப்படி சொல்ற? என் காதல் கண்ணுக்கு தெரியாத மாய பிசாசு. இந்த சுடு தண்ணில சூச்சு போன மாதிரி கமுக்கமா இருக்கும். ஆனா கால நேரம் வரப்போ மின்னல தின்னு மின்சாரத்தை துப்புற மாதிரி அப்படி தெரிக்கும். தாலி கட்டுற வரைக்கும் வந்த கல்யாணம் தடம் மாதிரி நின்னு போனது காரணம் எதுக்கு? இந்த ஜோதிமணிக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு பேபி. நீ சொல்றது எல்லாமே சரிதான்டா. எப்ப பார்த்தாலும் எப்ப கல்யாணம், வசு எப்ப கிடப்பான்னு ஆளா பறந்தியே. இப்ப புரியுதா? அண்டா பிரியாணிய அவசரத்துல செஞ்சிடலாம், ஆனா கால் சட்டி பழைய சோறுனாலும் காத்திருந்து தாண்டா ஆகணும். பேபி என்ன என் வசுவ பழைய சோறுங்கிறியா? ஓ பேபி, அவ பத்திரமாத்து தங்கம் பேபி. தங்கமோ தகரமோ, நீ சோதி பயலே. அந்த வீல் சேர் சுசித்ரா அர்ஜுன் கிட்ட இனியாவை தான் கட்டிக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டாடா. ஆக்ஷன் கிங்கும் சத்தியம் பண்ணி இனியா நெத்தில குங்குமமும் வச்சு விட்டான்டா. ஐயோ சூப்பர் பேபி, சூப்பர் பேபி. அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்லலான்னு வந்த வசு இத பார்த்து படார்னு ஷாக் ஆயிட்டா. டாக்டர் வேற வந்து நல்லா ஏத்தி விட்டுட்டாரு. வீல் சேருக்கு பால் ஊத்துற மாதிரி ஆயிடுமோன்னு பயந்து ஆளு வாய மூடிக்கிட்டா. எப்படியோ வீல் சேர் சரியாகிற வரைக்கும் அவகிட்ட இவ வாய திறக்கவே மாட்டா. அதுக்குள்ள ஒன்ன வசுவோட சேர்த்து வைக்க நான் ஆச்சுடா. மொத்தத்துல ஓ ரூட் கிளியர். ஐயோ பேபி, நீ சொல்லும் போதே அப்படியே சொக்க பானையில சோறாக்குற மாதிரி இருக்கு பேபி. இருக்காதா பின்ன? பேபி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். எனக்கு என் வசுவை அப்படியே மெதுவா கட்டி புடிச்சு அவ கன்னத்துல செருப்பு பிஞ்சிரும். பேபி என்ன பேபி அவசரமா பேசாத பேபி. கையால அடிச்சா கூட அந்த செருப்புக்கு ஒரு உமா கொடுப்பேன் பேபி. ஹே பொறுக்கி, நான் வசுந்தரா தான் பேசுறேன். வசுவா? ஆமாண்டா நாயே. இத பாரு, நீ தேவையில்லாம என் பாட்டியோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்க. நீங்க இப்ப பேசிட்டு இருந்ததை எல்லாம் நான் கேட்டுட்டேன். வேண்டாம், உங்க 2 பேருக்கும் நான் சேர்த்தே சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்றேன். நான் அர்ஜுன் சாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவரு தான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. நீ வீணா கனவு கண்டுகிட்டு பாட்டிக்கு செலவு பண்ணிட்டு தெரியாத என்ன, புரிஞ்சுதா? அடி பாவி,
அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணனு வையேன், அர்ஜுன் சரி உன்னை தேடி வந்து உன் மூஞ்சிலேயே குத்திடுவார். போன விட பொறுக்கி நாய். பாட்டி, நீ யாருக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்லு, ஆனா எதுவுமே நடக்காது. அர்ஜுன் சார் தான் என் கழுத்துல தாலி கட்டுவார். இத வேணா ஃபோன் பண்ணி சொல்லிக்கோ. அர்ஜுன் வந்து தாலி கட்டுவான். நானும் பாக்குறேன் அது எப்படி நடக்குதுன்னு. உங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா இருந்தீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கவே கூடாது. என்ன அத்தாச்சி? ஆமாமா, அண்ணி பாவம். இத பாருங்க அர்ஜுன் அம்மா, கல்யாணம் நடக்கலைனாலும் இனியா அர்ஜுன் கூட நம்ம வீட்ல இருந்து மண்டபத்துக்கு மணப்பெண்ணா போயிருக்கா. குடத்துக்குள்ள எரிஞ்சாலும் குத்து விளக்கு தானே. இப்ப அர்ஜுனோட ஜோடியா நம்ம வீட்டுக்கு திரும்ப வரா. அதனால இந்த வீட்டு மருமகளுக்கான வரவேற்பை நாம கொடுத்துதானே ஆகணும். அத்தாச்சி, அதான் இனியா கழுத்துல தாலி கட்டலையே. அட என்ன அத்தாச்சி, தாலி கட்டலதான். ஆனா அம்மா ஆசைப்பட்டதுக்காக தம்பி நெத்தியில குங்குமம் வச்சிருச்சே, அது போதும்ல. இந்த வீட்ல இனியா தன்னோட வலது கால் எடுத்து வச்சு வரும்போது ஆரத்தி எடுக்கிறதான முறை. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. ஐயோ, உங்க குடும்பத்துல ஒருத்தியா நீங்க என்ன வச்சிருக்கீங்க. சோத்துல உப்பு போட்டு திங்குறப்போ இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் அப்பப்ப எடுத்து கொடுக்கணும். அதான முறை. என்ன அத்தாச்சி? ஐயோ அத்தை, எனக்கு அந்த மரியாதைலாம் வேணாம் அத்தை. எதுக்கு ஆரத்தி எல்லாம்? நானே உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற வேதனையில இருக்கேன். இங்க பாரு இனியா, 1000 இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குமா? அதையெல்லாம் நாம நல்லபடியா ஃபாலோ பண்ணணும். நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு நீதான் மருமக. ஏன் கணக்குப்படி பார்த்தா மண்டபத்துல இருந்து நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இத முதல் மறுவீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். அத்தை, நீங்க இவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறப்போ உங்க ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும் அத்தை. அத்தை, நான் உன்னை மனசுல நினைச்சிருக்கேன். ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. அட என்ன பாப்பா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ யாரு? ஜேகேஆர் குடும்பத்தோட மருமக. நீ பானை கேட்டாலும் யானை கேட்டாலும் அம்மா வர வச்சு கொடுப்பாங்க. ஆசைப்பட்டதை கேளு இனியா. என்னம்மா சொல்றீங்க? கூச்சப்படாம சொல்லு இனியா. அத்தை, எனக்கு நம்ம வசுந்தராவே ஆரத்தி எடுக்கட்டுமே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நாம மண்டபத்துக்கு போறப்போ அவங்க தான் முன்னாடி வந்தாங்க. இப்போ அந்த கல்யாணம் நின்னு போச்சு. அவங்கள யாரும் தப்பா பேசிட கூடாது இல்லையா? அதுக்காக தான் அத்தை. ஏய் கோணவாய்க்காரி, பாத்தியா எப்படி எங்க ஐடியா? உன் கனவு பலிக்க போறதில்ல. இப்போ ஆரத்தி எடுக்க போற, நாளைக்கு அச்சதையும் போடுவ. நீயே பாரு. இனியா சொல்றதும் சரிதான். வசு, நீயே வந்து ஆரத்தி எடுமா. நாளைக்கு யாருமே உன்னை பத்தி தப்பா பேசிடக்கூடாது இல்லையா? இனியாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்தியா? போமா, போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. போமா, நின்னுகிட்டே இருக்க, போ. மம்மி,
இந்த குண்டு எதுக்கு மம்மி வேண்டாத வரையெல்லாம் பாக்குது? அது சொன்னதை நீ கவனிச்சியா? அது உப்பு போட்டு திங்குதான். ஆமா ஆமா, கவனிச்சேன். அதுக்கு உடம்பு முழுக்க கொழுப்புடி. நமக்கு கொஞ்ச நாள் ஜால்ரா போட்டுட்டு தெரிஞ்சது. இப்ப அந்த ஃப்ராடு இனியாவுக்கு போடுது. கூடி சீக்கிரம் அதை அடக்குறேன் பாரு. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க வெக்கப்படாம நில்லுங்க. இந்த பாரு வசு, உன் மனசுல நல்லா வேண்டிக்கோ. இவங்க 2 பேரும் தீர்காயுசா இருக்கணும். இவங்க மேல விழுந்த திஷ்டி எல்லாம் அப்படியே கழியணும். உன் மேடத்துக்கு சூனியம் வச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின கண்ணெல்லாம் அப்படியே பொங்கி போகணும்னு வேண்டிக்கிட்டு ஆரத்தி எடுமா. வா வா அத்தாச்சி, நீங்களும் வேண்டிக்கங்க. வேண்டிக்கிறேன். வேண்டிப்ப. நீ யாரு? வெளியே கொட்டிடுமா. வெளியே அப்படியே போய் வெளியில கொட்டிட்டு போ. வாங்க நீங்க வாங்க தம்பி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இனிமே எடுபடி வேலை பாக்குறது தான் உன் வேலை. நான் காலால சொல்ற வேலைய நீ தலையால செய்யணும். ஆரத்தி எடுக்கணும்னு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அது நடந்துச்சுல. இனிமே உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் தான் தீர்மானிப்பேன். இன்னும் 10 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்புறேன். இல்ல நான் என் பேரை மாத்திக்கிறேன். நீ ஏதோ பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னல, நல்ல பேரா யோசனை பண்ணி வச்சுக்கோ. என்ன வசு இப்படியே பண்ணிட்டு இருக்கா? அர்ஜுன் சார் என்ன என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? இரு வா. என்ன அர்ஜுன் சார், நீங்க தான் என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க. அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இத பாரு வசு, வெளியில ஆரத்தி எடுக்கும் போது கண்ணடிக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நல்லாவே இல்ல சொல்லிட்டேன். உண்மையாவே நல்லா இல்லையா சார்? ஏய், நான் தான் நல்லா இல்ல சொல்லிட்டேனே. திருப்பி கேட்டா என்ன அர்த்தம்? என்ன சார் உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? ஆமா பிடிக்கல. அப்போ அது பிடிக்கலன்னா இப்போ இப்படி அடிக்கட்டுமா? அர்ரே